2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த திருப்பூர் தெற்கு தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதி திருப்பூர் மாவட்ட மையப்பகுதியாக இருக்கிற தொகுதி. மாநகராட்சி பகுதிகளையும் நல்லூரையும் உள்ளடக்கிய தொகுதி. பின்னலாடை நகரமான திருப்பூர்ல பனியன் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் முக்கிய தொகுதியாகவும் திருப்பூர் தெற்கு இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 94,579 ஆண் வாக்காளர்கள், 99,011 பெண் வாக்காளர்கள், 24 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,93,614 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. திருப்பூர் தெற்கு தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட புது தொகுதி. தொகுதியில் 2011 நடந்த முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றியை வசமாக்குனாங்க. 2016 அதிமுக வென்ற தொகுதியை கடந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிச்சு. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த குணசேகரனை களமிறக்குனாங்க. அவருக்கு எதிராக திமுக செல்வராஜை களமிறக்குனாங்க. தொகுதியில் குணசேகரனுக்கும் செல்வராஜுக்கும் இடையே போட்டி செம கடுமையாக இருந்துச்சு. இறுதியா 75,535 வாக்குகளை பெற்ற செல்வராஜ் வெற்றியை வசமாக்கினாரு. 70,826 வாக்குகளை பெற்ற குணசேகரன் தொகுதியில் வெற்றியை தவறவிட்டார். 4,709 வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வராஜ் வெற்றியை வசமாக்க தொகுதியை அதிமுக பறிகொடுத்துச்சு. தொகுதியில் 12,898 வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, பின்னலாடை வாரியம் கட்டாயமாக வேண்டும். ஏனெனில் இங்கு 2,500 ஏற்றுமதியாளர்களும் 20,000 நிறுவனங்களும் சிறு குறு நிறுவனங்களும் இருக்கின்றது. இந்த 20,000 சிறு குறு நிறுவனங்கள் பல்வேறு வகையான உற்பத்தியை மேற்கொள்கின்றன. குறிப்பாக நிட்டிங், டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கேஜிங், லேபிளிங் போன்ற நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் ஒரு ஏற்றுமதிக்கான ஆடையை தயாரிக்க முடியும் அல்லது உள்நாட்டு உற்பத்தியும் நாம் செய்ய முடியும். பல இடங்கள்ல பாதாள சாக்கடை திட்டம் பாதியில் நிப்பாட்டி இருக்காங்க. பல இடங்கள்ல பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. ஆனா இன்னி வரை சரியா முடிவடையாத காரணத்தினால சாலை வசதிகள் மிகவும் பழுதடைந்திருக்கு. அதனால உடனடியாக அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை 100% நிறைவேற்றி தரணும். நம்ம ரோடு டிராபிக் அதிகமா இருக்கு. ஏன்னா தொழிலாளர்களும் நாளுக்கு நாள் வாகனம் பெருக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ நம்மளுக்கு ரோடு வசதி சரியா இல்லை. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் நின்றுவாங்க, போயிடுறாங்க. இப்போ என்னன்னா கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு. சிக்னல் இல்லைன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இங்க நான் கொஞ்சம் தூரத்துல தான் இங்க ஜிஹெச் இருக்கு. இங்க ஜிஹெச் கொஞ்சம் மேம்படுத்தலாம், படுக்கை வசதிகள் அதிகப்படுத்தலாம். அப்புறம் நோயாளிகளை ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்கேனுக்கு மித்த எல்லாத்துக்கும் நாங்க கோயம்புத்தூர் போற மாதிரி இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் இங்கேயே நவீன மிஷின் கொண்டு ஏதாவது பண்ணலாம். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பனியன் கம்பெனி தான் அதிகமா இருக்குது. அப்போ நம்ம ஊர்ல இருந்து வேலை பாக்குறாங்க லேடிஸ், வெளியேந்து லேடிஸ் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு போதிய ஹாஸ்டல் எதுவுமே இல்லை. அவங்க தனியா ரெண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் எடுத்து பண்றாங்க. அது அந்த அளவுக்கு சேஃப்டியாவும் கிடையாது. அதனால கவர்மெண்ட் உமன்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லி ஒன்னு லேடிஸ்காண்டி பண்ணணும். அது சேஃப்டியா இருக்கணும். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நொயலாறு பாயுது. அந்த நொயலாற்றோட படுகையில பாத்தீங்கன்னா தொழிற்சாலை சாலை கழிவுகளில் கலக்கிறதுனால அது ரொம்பவும் மாசடைஞ்சிருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு அடுத்த ஒரு அரசோ இல்லை எம்எல்ஏவோ ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தால் கொஞ்சம் திருப்பூர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.